எப்படி ஏன் இப்படி இருக்கிற? எதுக்காக இப்படி இருக்கிற? இன்னையோட திருந்துங்க. சினிமா வாழ விடுங்க. உங்களால படம் போட முடியல, படம் போறவங்களை விடுங்க. வருஷம் போறப்ப அதுவும் சக்கரை பொங்கல், வடை, பாயாசத்தோட ஒவ்வொரு குடும்பம் எப்படி படம் பார்த்து மகிழ்ந்துருக்கும். ஒரு பெரிய ஒரு நடிகர் நடித்த படம், ரசிகர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் போடலன்னா நாங்கள் கஷ்டப்பட்டோம் சார்ப்பா, நான் போட தயாரிப்பா, போய் போட்டுக்க சொல்லுப்பா. போடலை, போடாத தடுத்து நிறுத்துறேன். 3 முறை இந்த இதுக்கு மதுரையிலேருந்து அன்பு செழியன் வந்து அண்ணே படத்தை போட்டு கொடுக்க சொல்லு, நான் ரெடியாக இருப்பேன், போட்டுக்க சொல்லுப்பா. அருள்பதி சார் படத்தை கொடுத்தா போட்டு வா, நான் பணமே டெபாசிட்டே கேட்காத கூட போட சொல்கிறேன். நான் பாருங்க, அந்த நபாது பாம்பையில் இருக்கக்கூடிய, மும்பையில் இருக்கக்கூடிய நிறுவனம் எனக்கு வந்து 7.5 கோடி பணம் கொடுத்தாங்க. அதுக்குண்டான கான்ட்ராக்ட் ஃபார்ம் இங்கே இருக்குது. 10 கோடி ரூபா எம்ஜி போட்டது, 7.5 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. 14ஆம் தேதி படம், இந்த ப்ராப்ளம் வருது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட போய் வியாபாரத்தில் சிக்கி மாட்டிக்கணுமேனு அந்த கம்பெனி நான் வர கவலைப்படக்கூடாதுன்னு 6ஆம் தேதியே நான் 2.5 கோடி டிடி எடுத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்தானவனே 7.5 கோடி ஷேர் வருதுன்னா இருப்பார், 10 கோடி ஷேர் வருதுன்னா இருப்பார், 5 கோடி ஷேர், அதுலேருந்து எடுத்து அவருக்கு 7.5 கோடி கொடுத்துருவேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. நீ எல்லாரையும் நம்பு. தமிழ் உணர்வும் எங்ககிட்ட தாங்கி ஓங்கி நிற்குது. அவர் மெசேஜ் கொடுத்துக்கிறாரு, ஐ பிலீவ் யூ, ஐ ஒன்ட் டேக் டிடி, ஆஃப்டர் 60th டே ஐ எம் கமிங் அண்ட் கலெக்ட் த டிடின்னு இங்கிலீஷில் சொன்னேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது வச்சுக்கோ. இந்த பார் டிடி, ஒரிஜினல் டிடி, ஜெராக்ஸ் டிடி இல்லை, 6ஆம் தேதி எடுத்திருக்கிறேன். இப்படி ஒரு 10 கோடி ரூபாய் வரக்கூடிய வியாபாரத்தை முடக்கி என்ன நீ நியாயம் கற்பிக்க போற? நம்மளாம் புள்ள குட்டியை தானே வச்சிருக்கிறோம். நம்ம வாழும் காலத்தில் 4 பேரை வாழ்வித்து சந்தோஷப்படும் நினைக்க வேணாவா? நீ வருஷம் பொறுப்பதும் ஒவ்வொரு தியேட்டரையும் மூடினியா? நீ என்ன நியாயம்? 8 பேர் 7 பேர் 4 பேர் பழைய படத்தை பார்த்துன்னு இருக்காங்க. ஸ்டாலில் இன்னும் வியாபாரம் இருக்கும். ஒவ்வொரு குடும்பம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். ஏன் இப்படி பண்ற? எதுக்காக இப்படி பண்ற? இன்னும் சினிமா உனக்கு இப்படி கஷ்டப்படுத்துற? ஆனால் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி இருக்கிறாங்க கடவுள், அரசாங்கம். காலம் வரும், அதற்குரிய வழி கிடைக்கும். நீ ஒரு தலைமை, நல்ல முறையில் வழிகாட்டு, நல்ல முறையில் வழி நடத்து. உன் பின்னால நல்லவங்க எல்லாம் வருவாங்க. நீ தலைமையா இருந்து நீ எப்படி செய்யற? போடாத போடாத போடாத. தடையே உனக்கு இப்படி இருக்குத, காலம் உனக்கு தடை போடும். நன்றி, வணக்கம். யார் வேணாலும் என்ன வேணும் கேள்வி கேட்கலாம் சார். மினிமம் கேரண்டி என்பது, இப்போ நம்ம வந்து மாயாஜால் கொடுத்துருக்குறேன், எம்ஜி கொடுக்கல, மினிமம் கேரண்டி தரல. அவங்களுக்கு அப்படியே படத்தை கொடுப்பேன், படத்தை போட்டு ஒழுங்காக கணக்கு தருவாங்க. ஏஜிஎஸ் போட்டிருக்கிறேன், சத்யம் தேட்டர் போட்டிருக்கிறேன், S2 திருவான்மையூர் தியாகராஜா போட்டிருக்கிறேன், இந்த பக்கம் ஐநாக்ஸ் போட்டிருக்கிறேன். இங்கெல்லாம் தப்பே நடக்காது தம்பி. கரெக்டாக போட்ட பணம் பொக்காம வரும், ஒழுங்காக கணக்கு வரும். சில தேட்டர்களில் சில சங்கேதங்கள் நடக்கும். அவங்களுக்கு மட்டும்தான், எப்பா இந்த ஊரில் இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, எங்களுக்கு இவ்வளோ ஒரு 50 லட்சம் 10 லட்சம் வசூலாகும், எனக்கு ஒரு 3 லட்சம் எம்ஜி கொடு. வசூலில் 30% 40% தான் கேட்போம். ஏன்னா இதாவது வரட்டும்னு. அது தரமாட்டேன், அட்வான்ஸும் தரமாட்டேன். நீ படத்தை கொடு, நான் 100 கோடி 150 கோடி படம் எடுத்து இவர்கிட்ட கொடுக்கணும். இவர் போட்டுட்டு எங்களுக்கு பிச்சை போடுவார். என்னையா நியாயம்? அதுக்கு தான் தற்காப்புக்காக நாங்கள் போகிறது, வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் கொலகாரனுங்கள்ல, நாங்கள் எல்லாரையும் வாழ வைக்கிறவங்க. இது இப்போ போட்டிருக்கிறோமே, ஏதாவது பிரச்சனை தான் பாருங்க, கரெக்டாக பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக் லட்டு மாதிரி செக் வரும். அவங்களுக்கு கொடுக்குறிய, நீயே எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஐயா, அவர் தேட்டர் எப்படி கட்டிக்கிறார் பாரு. அவர், நான் கேட்குறேன், டிக்கெட்டு 10 ரூபா தான் விற்கிறேன், ஏன் 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் ஏன் 12 ரூபாய்க்கு இல்லை, ஏன் 30க்கு விற்கிறேன்? டிக்கெட்டு மாட்டினா நீ 10 ரூபாய்க்கு விற்கணும், 30 ரூபாய்க்கு விற்கணும். ஆனால் அவங்க விற்கிற பொருள் மாத்திரம் நீ 100 மடங்கு 200 மடங்கு சேர்த்து வைக்கணும். எதுலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். அல்லவை தேய அறம் பெருகுன்னுவாங்க. நல்லவை நாடி இனிய சொல்லிட்டாங்க. நல்லது செய்யுங்க, நன்னும் வரட்டும். இனி வரும் காலமாவது, அதாவது நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்குமாறு அனைவரே தாழ்பணிந்து கேட்டுக்கிறேன். நல்ல தலைமை தான். எதுக்காக இவ்வளோ பெரிய, எதுக்கு நான் வந்து விநியோகஸ்தராக இருந்து எதுக்கு நான் வந்து டிஆருக்கு செலவு வச்சேன்? திரையரங்கு உரிமையாளர் தானே, அவருக்கு ஏன் வச்சேன்? அவர் வழிகாட்டுதல் நாங்கள் நடக்கிறோம். அவர் சேர்ல உட்காந்து எப்படி நீ பண்ற, படத்தை நிறுத்துன்றிய? அவரை நோக்கி எத்தனை பேர் சொல்லம்பு வீசியிருப்பாங்க. சிரிச்சிக்கினே சொல்லுவார், அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுன்னு. அதனால தான் புன்னகை மின்னலிடும் எதிர்ப்பாறை பூவிலங்கு போட்டிடும் டிஆர் ஒரு டாக்டர். என்ன எதுக்காக சொன்னேன்?
அவர் இடத்துல உட்காந்து எப்படி யார உட்கார வச்சிருக்க? தியேட்டர் ஓனரை, சிஃபார்ம் உள்ளவங்களை மாத்திரவை போண்டா, பஜ்ஜி, ஸ்டாலு இதெல்லாம் வேணாங்க சார். ப்ளீஸ் தயவுசெய்து வேணாம். சினிமாவை காப்பாத்துங்க. தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன். இந்த படத்தை பேப்பரில் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தேன், இந்த படத்தை மும்பை நிறுவனம் வித்துட்டேன், அவங்க எஸ்பி நிறுவனம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் கேள்விக்கு. நான் கேட்குறேன், அம்பத்தூரில் ராக்கி தேட்டரு 5 தேட்டர் இருக்குது, முருகன் தேட்டரு 3 தேட்டர் இருக்குது, 8 தேட்டருக்கு அப்படியே கேட்டாலும் 10 லட்சம் தானேப்பா வரும், 80 லட்சம். நீ 1 கோடி ஒருத்தர் கேட்குறான்னு வச்சு நீ எவ்வளோ கொடுத்துட போற? யாரு கொடுத்துருக்குற? நீ யாருக்கு கொடுத்த? பணமே கொடுக்கறது இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு வரப்போது? பொய், அது இட்டுக்கட்டு சொல்லப்பட்ட பொய். உன்னுடைய மோட்டிவ் எந்தெந்த நடிகர்களை யார் யார் நம்மளை வந்து கௌரவிக்கலையோ அதை பழி வாங்குறதுக்கு தானே உனக்கு பழி வாங்குறா நீ. 8 தேட்டர் இருக்குது அம்பத்தூரில், 8 தேட்டருக்கு 10 லட்சம் வச்சா கூட ஒரு தேட்டருக்கு 1 லட்சம் தானே வரும். 20 லட்சம் குத்தினா ஒரு தேட்டருக்கு 1.5 லட்சம் தானே வரும். ஏன் நீ கொடுக்க மாட்டேன்ற? ஒரு தேட்டருக்கு 1.5 லட்சம் கொடுக்க கூடாதா? உன்னுடைய கலெக்ஷன் என்ன? எவ்வளோ ஜனம் வரும்? உன் வசூலெல்லாம் எடுத்து போடணுமா? நீ கட்டின வரியை போடணுமா? யாருக்கும் நான் கெடுதி நினைக்க மாட்டேன், யாரையும் நான் கெட்டழுன்னு நினைக்க மாட்டேன். சினிமாவை நேசிக்கக்கூடியவன், சினிமாவை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். சினிமா நல்லா இருக்கணும். யார் சொன்னது? எஸ்பி சினிமா சொன்னாங்களா 1.5 கோடி கோடி 1 கோடி? பொய். ஏன்னா மொத்த உருவமே பொய் தானப்பா. நீ ஒழுங்கா தேட்டர் நடத்தி ஒழுங்கா ஷேர் கொடுத்துருந்தா பரவாயில்ல. எங்க நீ ஷேர் கொடுத்துருக்குற? 3 வருஷமா கொட்டலையே. மீனான் சேத்தரில் போய் ஃபைல் எடுத்து பாரு, பழைய காலத்து ஃபைல. நீ எவ்வளோ போஸ்ட் டேட் போட்டு செக் கொடுத்து சங்க தியேட்டரை நடத்துறது தெரியாதா எங்களுக்கு? அன்னைக்கெல்லாம் டிஆர் இருந்தாரு, உன்னை எத்தனை தடவை அவர் காப்பாற்றிருப்பாரு. அந்த இடத்துல நீ உட்காந்து இந்த மாதிரி சினிமா போட்டு மிதிக்கிறதா? எங்க பார்த்தாலும் உண்ணாவிரதம் எனக்கு லாஸ் ஆகி போச்சு, இந்த வீடு முட்டுறகு அந்த வீடு கிடையாது இனிமேல் பட்டு. நான் தான் அந்த படம் நல்ல முறையில் ஒரு நல்ல விடிவு காமிச்சது. இப்போ அந்த தேட்டருக்கெல்லாம் அதாவது இவரால் கும்மி அடிக்கப்பட்ட சில தேட்டர்கள், எல்லா தேட்டரையும் நான் சொல்ல, அருமையான தேட்டர்லாம் இருக்குது, அருமையான முதலாளிமாரெலாம் இருக்கா, புழுங்குறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்படுறாங்க, என்னதானு சரியாத்தனமாக மாட்டிக்கணுமே தானு, என்னதானு வந்துட்டா அவன் எல்லா படத்தையும் போட, இந்த தேட்டர்லாம் போட. ஒரு குரூப்பிசம், ஒரு 20 தேட்டர் கையில் வச்சுக்குது, அந்த தேட்டர் கொடுக்காத, அப்போதான் இந்த தேட்டர் போடுவோம். என்ன பண்ணுவான்? அதை மீறி உடைச்சது நம்ம தானே. இது எப்படி வராது? வாவு சிதம்பரம் பிள்ளை தான் சொத்தெல்லாம் வித்து நாட்டு மக்களுக்காக சுதேசி கப்பலை விட்டாரு. அலகாபாத்தில் இருக்கிற பங்களாலாம் தூக்கி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு முன்னோர்கள் வாழ்ந்ததில் நம்ம கையில் இருக்குது 10 கோடி போனால் கூட பரவாயில்ல, வருங்கால சினிமாவது காப்பாற்றப்படட்டும். அதை மீறி வந்தான் ஞானவேல் ராஜா. அண்ணே என் 2 படத்தையும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கண்ணா. வேணாம் தம்பி, போன வாரம் கேட்டேன், நீ வேணாம், நீ பாதிக்கப்படுவ. பாதிப்பு எனக்கு வரட்டும், ஆனால் உன்னை நான் காக்கிறேன், நீ படத்தை போடு, யாருக்கும் போட மாட்டேன்னா சொல்லாத. தடை செய்வதற்கு நாம் அல்ல, கடவுள் இருக்கிறான். யாருக்கு யார் தடை வெடிப்பான்? கடவுள் இருப்பான், அரசாங்கம் பார்த்துன்னு தான் இருக்கும். அது சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் முடிவெடுக்கும். ஆக இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை நீ உருவாக்குறது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 தேட்டர் போடலைன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு சூழ்ச்சி நீ. ஏன் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி எதுக்கு நீ கூப்பிடுற? தெரி போடுறவங்களாம் என்கிட்ட வாங்க, எதுக்கு நீ கூப்பிடுற? ஃப்ரீடம் விடுங்கள, சுதந்திரம் விட, ஜனநாயக நாடு தானே இது. எதுக்கு நீ வந்து ஒரு மாஃபியா கே மாதிரி வச்சுன்னு பண்ணின்னு இருக்க? தப்பு இல்லையா அது? எதுக்காக இந்த சினிமாவை அழிச்சுன்னு இருக்கிற? உன்னை மன்றாடி காலில் விழுந்து கேட்டுக்கிற, தயவு செய்து நீ ஒதுங்கு. அபிராமி ராமநாதன் செட்டியார் மாதிரி ஆளை உட்கார வை. அவர்லாம் அழகாக நடத்துவார், பிரமாதமாக நடத்துவார். திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கார், அவரை கூட்டினது உட்கார வை. நான் வேணான்னு சொல்ல, அவங்களாம் நல்லா நடத்துவாங்க. அட 10% குறைச்சா கூட சந்தோஷமா ஒழுங்கான கணக்கு வருதுன்னு வாங்கின்னு போவோம். என்ன நடக்குதுங்க? நீ தேட்டர் ஓனர்களே நடத்தினா சினிமா நல்லா இருக்கும் சார். தேட்டர் ஓனருங்க இந்த தலைவலி வேணான்னு தூக்கி இந்த போஸ்ட் விற்கிறவன், போண்டா விற்கிறவன், டீ விற்கிறவன், இவனுக்குள்ள லீஸு கொடுத்துட்டு நம்மளுக்கு என்னடா ஆச்சுன்னு விட்டுறாங்க. அதனால தான் இன்னைக்கு சினிமா தத்தளிக்குது. அவன் இஷ்டத்துக்கு அடிக்கிறதுக்கு நாங்கள் ஆளாயிட்டோம். தயவு செய்து அதாவது விஜய் ரசிகர்கள்லாம் என்னை மன்னிக்கணும். நான் கொடுக்கலன்றது, நான் கொடுக்க தயாராக அவங்க வாங்கலை. ஏன்னா அவங்க பணம் போடுறதுக்கு தயாராக இல்லை. இந்த படத்தை போட்டோமா அடுத்து வரக்கூடிய படத்துக்கு இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்படி தான் பண்ணுவோம், இப்படி கொடுத்தா கொடுன்னு. அதை மீறி நாங்கள் இந்த படத்தை வந்து அவங்க போட வரல. ஆனால் மக்கள், அங்கே இருக்கிற மக்களாக வந்து படம் பார்க்குறாங்க. இங்கே ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. சென்னை செங்கல்பட்டில் திரையிட்ட அத்தனை தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ரெக்கார்டு.
ஃபர்ஸ்ட் டேவே 1,06,00,000 சிட்டி. எந்த படம் வந்திருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? இதுவரை வந்ததே கிடையாது. 1,06,00,000 சிட்டி ஷேர். கேட்டு பாருங்க. இன்னைக்கு ரெக்கார்டு. எல்லா ஊர்ல படம் பேய்த்தனமா போகுது. திடீர்னு பார்த்தா அமீரை பத்தி ஒரு பேச்சு. அமீர் வந்து படத்தை வாங்கிட்டு படம் மோசம்ட்டாருன்னு அவர் உடனே எனக்கு ஒரு கடிதம் போட்டு உடனே அவர் போட்டு அனுப்புறாரு. அண்ணா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு இந்த செய்திக்கு அந்த அந்த அன்பு தம்பி அமீர் கொடுத்த கடிதத்தை நான் படிக்கிறேன் பார். என் அன்புக்குரிய பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் திரு விஜய் ரசிகர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது, திரு விஜய் அவர்களின் வளர்ச்சி பிடிக்காத சிலருடைய செயல்களால் திரைப்படம் வெளிவருவதில் இருந்த சிக்கல்களையும் வெளியான நாள் முதல் வந்து கொண்டிருக்கக்கூடிய தவறான தகவல்களையும் நான் அறிவேன். அதே நேரத்தில் திரைப்பட விநியோகம் குறித்து என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் ஒரு செய்தியை பதிவிட்டிருப்பதாக இன்று காலை அறிந்தேன். எனக்கென்று அதிகாரபூர்வமான முகநூல் பக்கமோ அல்லது ட்விட்டர் பக்கமோ நான் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயரில் உள்ள முகநூல் பக்கமோ அல்லது ட்விட்டர் பக்கமோ என்னுடையது அல்ல, யாரோ சில தவறான எண்ணம் கொண்டவர்களால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமீர் போட்டிருக்கார், எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த சினிமாவை காக்கக்கூடிய புள்ள இது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு தவறான செய்தியை யார் பரப்புறது? ஒரு தொலைக்காட்சி சம்பந்தம், ஒரு தொலைக்காட்சி தான் இதெல்லாம் பண்ணின்னு இருக்குதுன்னு எனக்கு தகவல் வருது. ஆனா காலம் அவர்களை மன்னிக்காத அந்த தொலைக்காட்சியை திருட்டி விசிறி எடுத்துட்டா விட்டுடுவோமா? இந்த சங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் வரணும். இந்த சங்கத்துக்கு பதில் சொல்லி தான் தெரியணும். நான் வந்து அதாவதுமா நான் வந்து ஒரு தொலைக்காட்சின்னு தான் சொன்னேன். ஒரு தொலைக்காட்சி பதிய வைங்க. இல்ல இல்ல பாரு, இந்த பாருங்க நான் சொல்றேன் கேட்டுக்கோ. தொலைக்காட்சியை பத்தி தான் சொல்றேன். அதாவது என்ன நடந்தது, அதாவது அந்த படத்தினுடைய விநியோகஸ்தர் மோனிகா பிலிம் செந்தில் அவருடைய நம்பர் தரேன், போன் பண்ணி கேளுங்க. 35 நிமிஷம் பதிய விட்டு பிடிச்சாங்க. கமிஷனர் போலீஸ்ல உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவர் ஆபீஸ்ல 2 மணிக்கு கூப்பிட்டு செட்டில்மெண்ட் கேட்கறாங்க. எதுக்கே செட்டில்மெண்ட்? ஏன் செட்டில்மெண்ட்? தவறு பண்ணால் தான் செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க. தவறு பண்ணலன்னா செட்டில்மெண்ட் வர மாட்டாங்க. ஏன்னா அந்த 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 உரிமையாளரை பத்தி எனக்கு தெரியும். கேபிள் டிவி நடத்துறதுல இருந்து என்னென்ன வகையில் அவங்க பண்றாங்கன்றதுலாம் எனக்கு தெரியும். நான் ஊடக நண்பர்கள் கௌரவமா மரியாதையா பழகினதுக்காக சொல்றேன். அவங்களே வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு. அதுக்கு நான் பொறுப்பல்ல. சங்கம் இருக்கிறது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அது சம்பந்தப்பட்டவங்க வந்து கொடுப்பாங்க. நாளைக்கு அப்பா அதை பத்தி தகவல் வரும். இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். நன்றி. அதன் காரணமாக தான் அப்படி ஒரு குற்றச்சாட்டை எங்க தொலைக்காட்சி மேல நீங்க முன்வைக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லுங்க சார் கொஞ்சம். வந்திருந்து என்னுடைய செய்தியை செவிமடுத்து நல்ல முறையில் பண்ணியிருக்கிறதுக்கு நன்றி. அது சம்பந்தப்பட்டவங்க வரும்போது நான் என்னுடைய அடிப்படை ஆதாரம் இல்லாம தேவையற்ற குற்றச்சாட்டு வச்சு நீங்க எந்த பதிலும் சொல்லாம போறீங்க சார்? நான் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சின்னு சொன்னேன். எங்க அப்பா புதுக்குள்ள நான் மாட்டல காலம் பதில் சொல்லும். வர